ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். 3 டிப்ஸ் பார்க்க போகிறோம். லெமன் அண்ட் ஆரஞ்சு இது ரெண்டுத்தையும் தோலை வச்சு நம்ம ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் பார்க்க போகிறோம். இந்த தோல் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா வெயிலில் காய வச்சு நல்லா ஹார்டாக ஆகிற வரைக்கும் நம்ம காய வச்சு சேவ் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐட்டம் இது. நீங்கள் கண்டிப்பாக இந்த சம்மரில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சேவ் பண்ணி வச்சு. இப்போ இந்த மாதிரி இந்த தோலை என்ன பண்ணலாம், மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் அப்புறம் ஆரஞ்சு தோல் ரெண்டுத்தையுமே சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம கொரன்னு பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இது அரைக்கும் போதும் மிக்ஸி சூடாகும், அதனால் நிறுத்தி அரைங்க. இந்த மாதிரி கொரன்னு அரைச்சாவே போதும். இதை சலிச்சிட்டு ஒரு சாஃப்டாக ஒரு பவுடர் இருக்கும், அதை வச்சு நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொரன்னு இருக்கிற பவுடரை வச்சு இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் இந்த சம்மர் டைமில் பார்த்திங்கன்னா எறும்பு எங்கே இருந்தாலும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம என்ன தான் க்ளீனாக வச்சாலும் சரி எறும்பு வரும். ஏன்னா வெளியில் வெயிலாக இருக்கிறதுனால நமக்கு வீட்டுக்குள்ளே எறும்பு வரதான் செய்யும். அப்போ இந்த எறும்பு போக்குறதுக்கு இந்த பவுடரை வச்சுட்டு நம்ம வீட்டில் போட்டு நம்ம கூட்டி விட்டோம் அப்படின்னா எறும்பு வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சாஃப்டான பவுடர் இருக்கு இல்லையா, இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபேஸ் பேக் போடுவீங்க அப்படின்னா ஃபேஸ் பேக்கில் இந்த பவுடரை கலந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த சம்மருக்கு நம்ம குளியல் பொடியெலாம் தயாரிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தயாரிக்க முடியல அப்படின்னா நீங்கள் இந்த பவுடரை யூஸ் பண்ணி கூட நீங்கள் குளிச்சிங்கன்னா ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேர்ட் டிப் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, கை காலுக்கு நம்ம தேய்ச்சிப்போம் இல்லையா, தலைக்கு கிடையாது, கை காலுக்கு தேய்ப்போம் இல்லையா, அதுக்கு இந்த மாதிரி எண்ணெய் கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த பவுடரை போட்டு சூடு பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஆயிலை நம்ம கை காலுக்கு தேய்ச்சோம் அப்படின்னா ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த 3 டிப்ஸையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டிப்ஸ். நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு நல்லாயிருக்கு. அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.